இன்றைக்கு நாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி மேலை நாட்டுக்காரர்கள் தான் எல்லா விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றிலும் தலை சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாம ஒன்றும் கண்டுபிடிக்கல. உலகிற்கு நம்முடைய அழிப்புங்கிறது ஒன்றும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால, நமக்கு அப்படியே எல்லாரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அப்படியே பாடங்கள் நடந்திருப்பதுனால, வெளியிலே பத்திரிகையிலிருந்து எல்லாமும் அதையே சொல்றதுனால நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னார், நம்ம வெறும் சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல் இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் போல இருக்கு. வேற ஒன்றும் நம்முடைய அழிப்பு எதுவும் இல்லை என்பதை போன்ற ஒரு மாய தோற்றமானது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. அதற்காக சில விஷயங்களை நான் உங்கள் முன்னே வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். பாக்ஸ்டர் கரோலினா என்ற ஒரு அம்மையார் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுறாங்க. தாவரவியல் துறையில அவங்க பணியாற்றுறாங்க. அதே பல்கலைக்கழகத்தில் நம்முடைய கேரளத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் பணியாற்றுறார். அந்த அம்மாவுக்கு நம்ம இந்தியாவுக்கு தாவரவியல்ல ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. நம்ம பேராசிரியர் அதை தெரிந்து கொண்டார். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தாய்நாட்டுக்கு லீவில் வருவார். நான் இந்த தடவை விடுமுறையில போறேன், நீங்களும் என் கூட வாங்க, எங்க வீட்டிலேயே தங்கிக்கலாம். கேரளத்துல தாவர ஆராய்ச்சிக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு, அதிகம். அங்கேயே நீங்க ஆராய்ச்சி செய்யலாம்னு சொன்னார். வந்தாங்க, கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவர் வீட்டிலேயே தங்கி அவர் ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கார். கேரளத்துல வீட்டுல திண்ணேன்னு ஒரு பகுதி இருக்கும், வரையண்டான். தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அந்த திண்ணையில சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள்லாம் விளக்கேற்றி வைத்து அதை சுற்றிலும் அமர்ந்து நாம ஜபம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வீட்டுல அந்த திண்ணையில பெரிய திண்ணை, அதுல வீட்டு வாசல் முகப்பு கிட்ட விளக்கேற்றி வச்சு அதை சுற்றிலும் குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டு நாம ஜபம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஒட்டு திண்ணை, சின்ன திண்ணை, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. அதுல பாக்ஸ்டர் கரோலினா உட்கார்ந்துருக்காங்க, நம்ம பேராசிரியர் உட்கார்ந்துருக்காங்க. வெள்ளக்காரமா உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வெக்கம், சத்தம் போட்டு நாம ஜபம் சொன்னா அவங்களாம் ஏதாவது நினைச்சுக்குவாங்க என்று சொல்லி வெள்ள சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த கொஞ்ச நேரம் பார்த்தா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆச்சு. குழந்தைய மெல்லமே சொல்லிட்டு இருந்தது. உடனே அந்த திண்ணையில இன்னொரு கொடியில் அந்த வீட்டினுடைய மூத்துச்சு பாட்டி உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு சத்தம் போட்டாங்க, எந்த பதுக்கி ஜபிக்கிறது, உனக்கு ஜபிக்க எந்த மெல்ல சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. இது சத்தம் போட்ட உடனே குழந்தைகள் உறக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கவனித்துக் கொண்டிருந்த பாக்ஸ்டர் கரோலினா சொன்னாங்க, உங்க அம்மா உறக்க சொல்லி ஏன் உறக்க ஜபம் சொல்ல சொல்லி ஏன் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேராசிரியர்கிட்ட கேட்டாங்க. நம்ம பேராசிரியர் இல்லையா, அதான் என்ன தெரியாது, எங்க அம்மாட்ட கேளுங்க. ஜபம் முடிஞ்சது, குழந்தைகள் உள்ள போயிட்டாங்க படிக்கிறதுக்கு. நேர பேராசிரியை அந்த அம்மாவுக்கு பாட்டிக்கிட்டு போனாங்க. எதுக்காக சத்தம் போட்டு சொல்ல சொன்னீங்க அப்படிங்கிறது. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பேராசிரியர் மொழிபெயர்த்து மலையாளத்துல சொல்றாரு. பாட்டி மலையாளத்துல சொல்றாங்க, இங்கிலீஷ்ல திருப்பி சொல்றாரு. அதுவா எங்க நாட்டுல பழைய காலத்துல இருந்தே அதான் பழக்கம். நாம ஜபம் சத்தமா சொன்னா கேட்கிற மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மரம், செடி, கொடிகள், புல்லு, பூண்டு, பறவைகள், புழு, பூச்சி எல்லாத்துக்கும் நல்லதுன்னு எங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பழைய காலத்துல இருந்தே நாங்க அப்படிதான் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு 2வது தடவை பழைய காலம்னு சொன்னாங்க. 2வது தடவை பழைய காலம்னு சொன்ன உடனே பாக்ஸ்டர் கரோலினா பழைய காலத்துல இருந்தே உங்க நாட்டுல தான் பழக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஆமா ஆமா, பழைய காலத்துல இருந்து அப்படிதான் பழக்கம், எங்க பெரியவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நாங்க அப்படிதான் செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்க, பழைய காலத்துல இருந்தே பாரதத்துல ஒரு பழக்கம் இருக்குன்னா அது உண்மையா இருக்கணுமே, நமக்கெல்லாம் பழைய காலம் பிடிக்காதுல்ல, அதுக்காக சொல்ல. இந்த பழைய காலங்கிற வார்த்தை தான் அந்த அம்மா சுண்டி விட்டுருக்கு. பழைய காலத்தில் இருந்து பாரதத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது என்றால் அது உண்மையாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டுமே. செடி கொடிகள் கேட்குமோ? அவற்றிற்கு காதுகள் இருக்கின்றனவா? எப்படி கேட்கும்? ஆனால் பாரதத்தில் பழைய காலத்திலிருந்து இந்த பழக்கம் இருக்கேன், அப்ப அது உண்மையா இருக்கணுமே.
நமக்கு நம்ம வழக்கம் பழைய வழக்கம்னு ஏதோ வந்து சொல்றாங்க பாரு. இப்போ வந்து அவன் ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறேன். 21st century, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சொல்றேன். 21st centuryல வந்து ஏன்னா இப்படி இருக்காங்களோ, என்னைக்கு திருந்த போறாங்களோ இவன். இது நம்ம பழக்கம். ஆனால் மேலை நாட்டுக்காரர்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நமக்கு நேர் தலைகீழாக இருக்கிறது. நமக்கு நம்முடைய பழைய வழக்கம் சிறந்தது. இப்பொழுது இருக்கிறதுலாம் ஒன்றுக்கு ஆய்க்கு இல்லை. அதான் அவங்க என்ன ஏன்னா இப்ப இருக்கிற பழக்கம்லாம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சது. அவங்க ஒண்ணும் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் உங்க முன்னால் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பழைய சிந்தனை இந்து சிந்தனை. அந்த இந்து சிந்தனையின் பெருமை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாம் அந்த பாரம்பரியத்திலே வந்திருக்கிறோம். இந்த பெருமித உணர்வு நமக்கு வேண்டும். விடுமுறை முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா கலிபோர்னியா போயிட்டாங்க. போகும்போது இதே நேரம் இதே எண்ணம், அங்க போனாலும் இதே எண்ணம். ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வராம படுக்கையில பிறந்துகிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க, செடிகள் கேட்குமா இந்தியாவில் இந்த பழக்கம் இருக்கேன். திடீர்னு யோசனை வந்துச்சு, நாளைக்கு காலையில நம்ம தோட்டத்திலே இந்த பரிசோதனை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்ச உடனே வேகமா போய் தோட்டத்துக்கு போனாங்க. தோட்டத்தில் 72 ரோஜா செடிகள் இருக்கு. அந்த ரோஜா செடிகள்கிட்ட போய் பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க. ரோஜா செடிகளே அப்படி பேசல, எல்லாருமே ரோஜா செடிகளே, இனிமேல் யாரும் உங்களுக்கு எந்த தீங்கும் விளைக்க மாட்டார். நான் இருக்கிறேன், உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். உங்கள் பூக்களை யாரும் பறிக்க விட மாட்டேன். உங்களுக்கு எந்த தீங்கு நேராமல் நான் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் முள்ளில்லாமல் கிளிவிட வேண்டும். ரோஜா செடிகளிடம் ஃபிராக்சர் கரோலினா பேசுகிறார். ஒவ்வொரு செடியிடமும் சென்று பேசுகிறார், அன்பாக பேசுகிறார், உண்மையான மனத்தோடு பேசுகிறார். இது உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு விட வேண்டும். இந்தியாவில் பழங்காலத்தில் இருந்த பழக்கம் இருக்கிறதாம், இதை அறிய வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். உண்மையை கண்டறியும் நோக்கத்தோடு, உண்மையான மனத்தோடு, நேர்மையான மனத்தோடு, நம்பிக்கையோடு, அன்போடு பேசுகிறார். பகலில காலேஜ் போய் விடுவார், யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். சாயந்தரம் வந்தவொடனே செடிகள்கிட்ட போய் பேசுவார். நம்ம என்ன நினைப்போம், இந்த அம்மா நல்லா தான் இருந்தாங்க. இது நம்மோட சிந்தனை இல்லையா? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 76 நாட்கள் 72 ரோஜா செடிகளும் காலையிலும் மாலையிலும் அன்பொழுக தேனாக உண்மையான நம்பிக்கையுடன் பேசுகிறார். 76 நாட்கள் கழித்து அந்த கிளைகள், அந்த செடிகளிலே புதிதாக கிளைகள் துளிர்விட்டன. அந்த கிளைகளிலே முட்கள் இல்லை. முள்ளோடு கூடிய பழைய கிளை, முள்ளில்லாமல் துளிர்விட்ட புதிய கிளை, இரண்டையும் ஒன்றாக படம் எடுத்து தி நியூ சயின்டிபிக் மேகசின் ஆஃப் அமெரிக்கா என்ற அமெரிக்காவின் புகழ்பெற்ற விஞ்ஞான பத்திரிகையிலே அவர் கட்டுரை எழுதுகிறார். இந்தியாவில் படிப்பறிவில்லாத மக்கள் கூட எவ்வளவு அறிவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு தருவதற்கு நிறைய இருக்கிறது, அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய இருக்கிறது என்று அவர் கட்டுரை எழுதுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன. ஒரு நாள் ஒருவன் அவளை தேடிக்கொண்டு வருகிறார். ஃபிராக்சர் கரோலினா இருக்கிறார்களா என்று கேட்கிறான். இப்பொழுது ஃபிராக்சர் கரோலினா தனது வீட்டு பின்புற தோட்டத்திலே பெரிய ஆய்வு கூடத்தை நிறுவிவிட்டார். விதவிதமான செடிகள், அவற்றுடன் எலக்ட்ரிக் வயர்கள் எல்லாம் பிணைத்து மீட்டர்கள் எல்லாம் பொருத்தி அவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். எப்படி செடிகள் இயங்குகின்றன, அவற்று உணர்வுகள் எப்படி இருக்கின்றன. செடிகளுக்கு உயிரே கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள். நமது ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் செடிகளுக்கு உயிர் உண்டு என்று சொன்னார். நீங்க இந்தியன்ஸ் இப்படிதாயா பெனாத்துவீங்க என்று அவங்களே கிண்டல் அடிச்சாங்க. அப்புறம் அவர் நிரூபித்து காட்டின பிறகு உண்மை அப்படி அசடு வழிந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இந்தியாவில் என்னெல்லாம் சொல்கிறார்களோ அவையெல்லாம் உண்மை, பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அத்தனை உண்மை என்று நம்புகிறார்கள். அவற்றைத்தான் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக அவர்கள் எதையும் ஆராய்ச்சி செய்வதில்லை. நமது பண்டைய முன்னோர்கள் எதை ஆராய்ச்சி செய்துவிட்டு போயிருக்கிறார்களோ அது உண்மையா என்று கண்டுபிடிக்கிறார். இதுதான் ஆராய்ச்சி. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெள்ளைக்காரர்கள் எதெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று தூக்கி போட்டார்களோ அவற்றெல்லாம் எடுத்து வேலையை விட்டுக்கொண்டு நான் அழகாக இருக்கிறேனா என்று கேட்டார். இது ஒரு பிச்சைக்காரத்தனமான புத்தி. இந்த புத்தி நமக்கு செருப்பால் அடித்து விரட்ட வேண்டி இருக்கிறது. இது மானசீகமான அடிமைத்தனம். நம்மை பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லை, கௌரவம் இல்லை, உயர்ந்த சிந்தனை இல்லை, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. இதில் இருந்து வெளியே வர வேண்டியிருக்கிறது. சமுதாயத்தையும் வெளியிலே கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஆகையினால் இந்த விஷயங்களை பற்றி உங்கள் முன்னே வைக்கிறேன்.
அவன் தேடிக்கொண்டு வருகிறான். டாக்டர் கரோலினா இருக்கிறார்களா, வீட்டு பின்பக்கம் ஆய்வுக்கூடம் இருக்கிறது, அதில் இருக்கிறார்கள், அங்க போய் பாருங்க. அவன் வீட்டை சுற்றி கொண்டு வந்து ஆய்வுக்கூடத்திற்கு வருகிறான். ஆய்வுக்கூடம் இது மாதிரி பெரிய ஹால், அது ஒரு கோடியிலே அவர் இருக்கிறார் டாக்டர் கரோலினா. இந்த கோடியில கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே நுழைந்து விட்டு மே ஐ கம் இன் என்று கேட்கிறார். உள்ளே நுழைந்துகிறது. அப்படித்தானே நம்ம கேட்போம், உள்ள வந்துட்டு உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்போம். அவனுக்கு கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டு மே ஐ கம் இன் என்று கேட்ட உடனே அந்த குரல் வருகிறது. அப்பொழுது படபடபட அத்தனை மீட்டர்களும் இயங்க தொடங்குகின்றன. பல செடிகள் மடிந்து போய் விடுகின்றன, பல செடிகள் மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றன. டாக்டர் கரோலினா ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். இவற்றிற்கு காரணம் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த மனிதன் தான். அவன் வேகமாக அவனிடம் வந்து அவனை தள்ளி கொண்டு வெளியே வந்து விடுகிறான். எத்தனை செடிகள் செத்து போய்விட்டன, எத்தனை செடிகள் மயக்கம் போட்டு விழுந்து இருக்கின்றன. இந்த படுவாவிதான் காரணமாக இருக்க வேண்டும் என்று வெளியே வருகிறார். யார் நீங்கள்? நீங்கள் தான் டாக்டர் கரோலினாவா? ஆமாம், நான் தான். உங்களைத்தான் நான் பார்க்க வந்தேன். சரி, நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள்? உங்களது ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் நான் பத்திரிகைகளை பார்க்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்று வந்தேன். சரி, நீங்கள் யார்? நான் செடிகளை எல்லாம் மறுத்து டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி. நான் சொல்கிறேன். அவன் வந்த உடனே செடிகளுக்கு எப்படி தெரிந்தது? ஐயோ, கொலைகார பாவி வந்திருக்கிறானப்பா, என்ன செய்வானோ தெரியாது. எனவே பல செடிகள் மயக்கம் போட்டு விழுந்து விட்டன, பல செடிகள் இறந்து போய்விட்டன. காரணம் என்ன? இவன் செடிகளை அறுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன், சரியான கஷாப்பு கடை வியாபாரமா. எனவே செடிகளுக்கு தெரிந்து விட்டன, இத்தகையவன் ஒரு வருகிறானே, அந்த உணர்விலே அவைகள் பல மடிந்து விட்டன, பல மயக்கம் அடைந்து விட்டன என்ற காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டவர் அவனை லேபரேட்டரிக்குள்ளே உடல ஆய்வு கூடத்துக்குள்ளே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பேசப்போய் அவர் எழுதுகிறார். செடிகளுக்கு எவ்வளவு தெரிகிறது, இந்தியாவில் எவ்வளவு பெரிய அரிய பெரிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பெரிய தோட்டக்காரன் என்றால் செடிகளுடன் போய் தினசரி பேசு என்று சொல்லுகிறார்கள் நமது விவசாயிகள். நமது முன்னோர்கள் விவசாய அறிஞர்கள், தோட்டக்காரன் ஒருவன் நிலம் வைத்திருக்கிறான், செடிகளிடம் காலையிலும் மாலையிலும் சென்று அந்த பயிர்களிடம் பேசப்பா, நன்றாக விளையும். செடிகள்கிட்ட பேசுறான். நாம் ரொம்ப அதிமேதாவி அங்குராஸ் ஆயிட்டான். ஆனா இவைகள் எல்லாம் உண்மை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படித்தான் மேலை நாட்டில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலே பழைய காலத்திலே என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இப்படி நம்முடைய அழிப்பு இருக்கிறதே உலகத்திற்கு, ஒன்றல்ல இரண்டல்ல, 1000. இன்னும் ஒன்றை சொல்லிவிட்டு நான் வேறு விஷயத்துக்கு போக போகிறேன். உலகத்தில் 216 அணு உலைகள் இருக்கின்றன. இந்த 216 அணு உலைகளும் ஒரே வடிவத்திலே இருக்கின்றன. பிரான்சுக்காரர்கள் 18 வருஷம் ஆராய்ச்சி பண்ணினார்கள். ஏன் அணு உலைகள் ஒரே வடிவத்தில் இருக்க வேண்டும், வேறு வேறு வடிவத்தில் செய்தால் என்ன என்று ஆராய்ச்சிகள் செய்தா எல்லா அணு உலையும் வெடிச்சிருது. தமால் அணு உலை வெடிச்சு அவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? வெடிக்குது, வெடிக்குது. ஒரே வடிவத்தில் இருக்கக்கூடிய மட்டும் வெடிக்கிறது இல்லையே? ஏன் ஒரே வடிவத்தில் 216 அணு உலை இருக்க உலகத்தில் வெடிக்காம அது கூட சிவலிங்க வடிவத்தில் இருக்கு. சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் தான் அணு உலைகள் இருக்கின்றன. வேறு வடிவத்தில் பண்ணா அந்த அணு உலைகள் டமார். சிவலிங்க வடிவத்தில் என்ன இருக்கிறது ஆராய்ச்சி பண்ற. சிவலிங்க வடிவத்தில் தான் மிக அதிக சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அதுல தங்க முடியும், தாங்கும். அது பாக்கி வடிவம் எதுவும் தாங்காது. இது நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இனி சிவ பூஜை செய்வது ஜாக்கிரதை. அதுல லோடு ஏற ஏற அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அதிர்வலைகள் அதை தாங்கணும். அதற்கேற்ற மாதிரி பூஜை நடக்கணும், அதற்கேற்ற மாதிரி நைவேத்தியம் நடக்கணும். பெரிய தஞ்சை ராஜராஜேஸ்வர சோழ கோலத்துல வச்சாச்சு பெருசா, அதுக்கு திருப்பதியில் வைக்கிற மாதிரி நைவேத்தியம் வைக்கணுமே. சும்மா இவ்வளோண்டு கிண்ணத்துல கொண்டு போய் வச்சிருந்தா சாமியை சாப்பிட்டுக்க அப்படின்னா அது கணேசன் நம்மளை தான் போட்டு பார்க்க. அது எவன்டா மந்திரி வர்றான்னு போட்டு பார்க்க. அதனால பகுத்தறிவாதிகள் அதுக்குள்ள போக மாட்டாங்க, வெளியே போய் வயடிக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது, நேரடியா பார்க்கணும். இதெல்லாம் வெளிநாட்டுக்கார ஆராய்ச்சி பண்ற. ஏன் மார்கழி மாசம் 3 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் ரஷ்யாக்காரன்.
இப்படி ஒன்றும் இல்லை, இது வந்து பேசுனா அது தனி டாபிக்காக போகும். அதனால அந்த தலைப்பை விட்டுறேன். இன்றைக்கு மேலை நாடுகள் நமது முன்னோர்கள் சொன்னவற்றையெல்லாம் உண்மை என்று கண்டறிகிறார்கள், அவற்றை பின்பற்றுகிறார்கள். நான் மேல்நாட்டுக்காரர்கள் இதெல்லாம் வேண்டாம், லாயக்கில்லை, பிரயோஜனம் இல்லை, உப்புக்கு லாயக்கில்லைன்னு தூக்கி போட்டாங்களோ அதற்றை எடுத்துட்டு மேல்நாட்டுக்காரெல்லாம் இதான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலமான அடிமை புத்தியில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதில் இருந்து நாம் மாற வேண்டி இருக்கிறது என்ற விஷயத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு, உலகத்திலேயே முதலாக பல்கலைக்கழகம் கண்ட நாடு எது என்று தெரியுமா உங்களுக்கு? முதலில் பல்கலைக்கழகம் வச்ச நாடு எது உலகத்துல? இந்தியா. சரி, இல்லை, பாரதம். ஏனென்றால் பாரதத்துக்கு உட்பட்ட பகுதி பாகிஸ்தான். முதல் பல்கலைக்கழகம் வச்ச இடம் தக்ஷசிலா. அந்த தக்ஷசிலா இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. கிமு 700 அப்ப பல்கலைக்கழகம். அப்ப வெள்ளக்காரங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த இங்கிலாந்துக்காரன், ஜெர்மன்காரன், பிரான்ஸுக்காரன், ஸ்வீடன்காரன், இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, உடம்புல வர்ணத்தை தீட்டிக்கொண்டு ட்ரெஸ் இல்லாம மலை குகையில மரப்பொந்துகள்ல வசிட்டு சிம்பன்சி குரங்கு மாதிரி வாசி. அப்ப நமது நாட்டுல பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை எத்தனை பேர் படிச்சாங்க? 10,200 பேர் படிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு. 10,200 பேர் 2,700 வருஷத்துக்கு முன்பு படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. போன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரேடியோ கிடையாது, டேப்பு கிடையாது, டிவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது இல்லையா? 10,200 பேர் எங்க இருந்து வந்து படிச்சாங்க? எகிப்தில இருந்து, சீனாவில இருந்து, கிரேக்கத்தில இருந்து, பாபிலோனியாவில், மெசபடோமியாவில் இருந்து, ரோமாபுரியில் இருந்து, அரேபியாவில் இருந்து, ஒரு இன்டர்நேஷனல். எந்த நாட்டில் எல்லாம் மக்களுக்கு ஆடை அணிந்து கொள்ள தெரியுமோ, வீடுகளை கட்டிக்கொண்டு வாழ தெரியுமோ, குடும்பமாக வாழ தெரியுமோ, அவர்கள் எல்லோரும் வந்து படிப்பதற்குரிய இடமாக எதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? பாரதத்தை தேடி வந்திருக்கிறார்கள். பா என்றால் ஞான ஒளி, அறிவொளி. ரத்தம் என்றால் ரமிக்கின்றவர்கள் வாழக்கூடிய நாடு. பாரதம் என்றால் அறிவிலே ரமிக்கின்றவர்கள், ஞானத்திலே திளைக்கின்றவர்கள் வாழக்கூடிய நாடு பாரதம். அர்த்தம் இருக்கு. இந்தியான்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அதனால நீ அதையே மறக்கணும்டா, மூடர்களா ஆகணும்டாங்கிறதுக்காகவே அவன் பாரதங்கிற பேரை இந்தியான்னு மாத்தினான். ஜனகணமனாதி நாயக ஜெயகே இந்திய பாக்கிய விதாதா அப்படித்தானே நம்ம பாடுறோம். பாரத பாக்கிய விதாதான்னு பாடுறோம். ஆனா பள்ளிக்கூடத்துல உடனே உறுதிமொழி எடுப்பாங்க, பிழைச்சு. அந்த பிழைச்சுல என்ன பண்றாங்க? இந்தியா என் தாய்நாடு. தப்பா சொல்லி கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துல. உலகத்திலே தாய்நாட்டு பேரை தப்பா சொல்லி கொடுக்குற ஒரே நாடு இந்தியா தான். இந்தியா தான். நல்லா பாரதத்தில் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா பாரதம் வேற, இந்தியா வேற. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் நமது நாடு பாரதமாக ஆக வேண்டும், இந்தியாவாக இருக்கக்கூடாது. இந்தியா என்றால் பொருள் இல்லை, நமது வாழ்க்கைக்கும் பொருள் இல்லாம ஆயிடுச்சு. உலகத்தில் நமக்கு மரியாதை, மதிப்பு, கௌரவமே இல்லாம ஆயிடுச்சு. எனவே மீண்டும் பாரதமாக ஆனால்தான் உலகமே நம்மை பணிவாக, கௌரவமாக, மரியாதையாக வணங்கக்கூடிய நிலைமையிலே நாம் ஆகும். அந்த நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும். உலகின் குருவாக நாம் ஆகும். பாரதம் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து படிச்சாங்க. இங்க 40,000 நூல்கள் இருந்த மிகப்பெரிய லைப்ரரி இருந்தது. 76 கலைகள் கற்பித்தார்கள். 2000 வாத்தியார் இருந்தான். வாத்தியாரே 2000 பேர் அந்த பல்கலைக்கழகத்துல. கற்பனை பண்ண முடியுமா? இப்போ 76 கலைகள் கற்பிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, அகில உலக பல்கலைக்கழகம். 2700 வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் போட தெரியாம ஐரோப்பியர்கள் இருந்த போது யாருகிட்ட இருந்து எல்லாமும் போயிருக்கிறது? நம்ம கிட்ட இருந்து போயிருக்கிறது. நாம தான் அவங்களுக்கு 1-2 எழுத சொல்லி கொடுத்தோம். ரோமானியர்கள் ஐரோப்பா முழுவதும் ஆட்சி செய்தார்கள். இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாத்தையும் ஆட்சி செய்தது யார்? ரோமானியர்கள். அவர்கள் தான் இவங்களுக்கு 1-2 சொல்லி கொடுத்தாங்க. ரோமானியருக்கு யார் சொல்லி கொடுத்தா? நாம சொல்லி கொடுத்துருக்கோம். அவன் சொல்லி கொடுத்ததுனால இந்த வெள்ளக்காரன் அவைக்கெல்லாம் ரோமன் நம்பர்ஸ்னா 1, 2, 3க்கு. புரியுதா?
இங்கிலாந்துக்காரன் இங்கே வந்து நம்ம கிட்ட நம்ம நம்பரை ரோமன் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இப்ப பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சின்னு படிச்சுட்டு இதுதான் ரோமன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த நம்பரை? நம்ம நம்பரை. இதை விட பைத்தியக்காரத்தனை தான் உண்டா? 1லிருந்து 9 உள்ள நம்பர் கண்டுபிடிச்சது நாம. 0 நாம தான் கண்டுபிடிச்சோம். 0 கண்டுபிடிக்கலாம் 10 இருக்காது. அப்புறம் 100, 1000 இருக்கவே இருக்காது. 9 அப்படிமா தொன்மையான 10 அதான் 90, அதான் 90, தொன்மையான 100, 900 அந்த 9ஓட சரி. அப்புறம் 0 வந்ததுக்கு அப்புறம் தான் 10 வந்துருச்சு. புதிய 10, நயா பைசா மாதிரி. பழைய பைசா, புது பைசா. 10, 100, 1000 எல்லாம் பிறகு வந்து பிறகு பெருகிட்டு பிறகு பெருசுனா எவ்வளவு தூரம் பெருகி இருக்குன்னு நம்ம கணக்கே போட முடியாது. கோடிக்கு எத்தனை 0? சரியாச்சா? கோடிக்கு எத்தனை 0? 8 0 போட்டா என்ன ஆகும்? 10 கோடி ஆயிரும். 7 0 1 போட்டு 7 0 போட்டா கோடி. 1 போட்டு 12 0 போட்டா அதெல்லாம் தெரியாதுங்க. கோடிக்கு அப்புறம் 10 கோடி 100 கோடின்னு திருப்பி அபவுட் ஆயிரும். அர்த்தவரத்தம் இல்லையா? திருப்பி என்ன ஆயிரம் அப்படித்தானே. ஆனா முன்னோர்கள் அப்படி அல்ல. 1 போட்டு 7 0 போட்டா கோடி, இன்னொரு 0 போட்டா வேற, அதுக்கு வேற பேரு, இன்னொரு 0 போட்டா வேற பேரு. இப்படி 50 0க்கு 50 பேர் வச்சிருக்கேன். கற்பனை பண்ணி பாருங்க. அவனு பழக்கத்துல வேற இருந்திருக்கு, அதனாலதானே அந்த பேர் வச்சிருக்கேன். 1 போட்டு 12 0 போட்டா ஆம்பல், 16 0 போட்டா வெள்ளம், 15 0 போட்டா சங்கம், 32 0 போட்டா பத்மம், 36 0 போட்டா மகாபத்மம், 50 0 போட்டா சமுத்திரம். இப்ப சமுத்திரம் மக்கள் வந்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 போட்டு 50 0 போடணும். 50 0 கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த விவகாரம் என்னன்னு. நடுவில் 2 0 குதிக்கும் கண்ணில். கண்ணை கொட்டிட்டு பார்ப்பேன், எதை எண்ணும் எதை எண்ணலன்னு தெரியாது. திருப்பி எண்ணுவேன், எண்ணிட்டே இருப்பேன். 50 0 எண்ணி முடிக்கவே முடியாது இவனால. விரல வச்சு எண்ணிட்டு இருப்பேன். பிரெய்லி எழுத்து என்ற மாதிரி, கண்ணு தெரியாத என்ற மாதிரி. அவ்வளவு சர்வ சாதாரணமா முன்னோர்கள் பழகி இருக்கிறாங்க. சமுத்திர மக்கள் வந்தார்கள் அர்த்தம் சொல்றேன். அலை கடல்னு மக்கள் வந்தார்கள். சமுத்திரம்னா கடலா? இவன் நம்ம நம்பரே நமக்கு தெரியாம போச்சு பாருங்க இன்னைக்கு. அப்புறம் என்ன பண்ணுனா, சரி நம்பர் தானே பெருசா போட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பர் சொல்றேன், ஒரு பின்னம். அந்த பின்னம் ரொம்ப நல்ல அழகான பின்னம், நிறைய இருக்கு. ஒண்ணு மட்டும் தான் சொல்ல போறேன். 1 கீழே 23, இன்னொரு 23, 82, 45, 30, 22, 72, அப்புறம் 0 0 8 0 போடணும். மொத்தம் 22 டிஜிட். 23, 23, 82, 45, 30, 22, 72, அப்புறம் 0 0 8 0 போடணும். இது ஒன்றும் செய்ய வேணாம். எத்தனை கோடியே, எத்தனை லட்சத்து, எத்தனை ஆயிரம் அப்படின்னு படிச்சு சொன்னா போதும். சொல்ல முடியுமா? ஆனா நம்மளால பழகிருக்கேன். இது பின்ன வச்சிருக்கேன். இதுக்கு பேர் தேர் துகள் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இதுக்கு பேர் இது மாதிரி நிறைய இருக்கு. என்ன ஒன்னே ஒன்று சாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஜெர்மன்காரன் கேட்கிறேன், இப்படி ஒரு பின்னம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சாடான்னு கேட்கிறேன். தேவைப்பட்டதுனால நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். 1 கீழ் இப்படின்னா 1 இத்தனை கூறு ஓடணும் அப்படின்னா எவ்வளவு மைனூட்டா போயிருப்பான். மைக்ரோ. கம்ப்யூட்டர்னால கூட முடியாது. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆவிட்டு போய் கேளு. இப்படி ஒரு பின்னம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கா? தேவைப்பட்டதுனால தான் வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். இது மாதிரி 1 வச்சிருந்தா பரவாயில்ல, வருஷ லிஸ்டே இருக்கு பெருசா. நம்ம பெருசா பேசுறோம். அணு கூட தர மாட்டோம். அணு அளவுடா. அணுன்னா எவ்வளவு? அதாங்க அணு. அணுன்னா எவ்வளவுயா? அதான் அணுங்க. அணுன்னு சொல்றேன். நம்ம பாட்டேன் 1 கீழே 16 கோடியே 55,80,80,800. அது அணுவா?
எப்படி இருக்கு? இம்மி கூட தரமாட்டோம்னா உனக்கு இவன் சொல்லிடுவேன். ஏதோ இந்த வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்க. இம்மினா எவ்வளவுன்னு கேட்டான்னா அதாங்க இம்மினா ஒரு கடுக்கத்தனை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவேன் புதுசா. இம்மின்னு ஒரு பின்னா, அது ஒண்ணுங்கில் 21,50,400. இப்படி நம்ம சாதாரணமா நமக்கே தெரியாம விஷயங்கள் எல்லாம் வார்த்தையில ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றோமே ஒழிய உண்மையில அந்த அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அணுவை பிளக்க முடியாதுன்ன. ஆனா அவ்வ பாட்டி பாடும் பொழுது அணுவினை பிளந்து அப்படின்னா கம்பன் பாடுவான். இந்த தூண்ல இருக்கிறனால அரி அப்படின்னு கேட்பான். பிரகலாதனை பார்த்து இரணிய இருக்கிறான். தூணிலும் முளன், கோணிலும் முளன், கோன் அணுவிலும் முளன், அணுவினை சதுகூரிட்ட கோணிலும் அணுவில் இருக்கிறான். அணுவு 100 கூறு ஓட்டா அதுல ஒரு கூறுக்கு பேரு கோன்னு பேரு. நான் அணுன்னா எவ்வளவுன்னு சொன்னேன்ல, அது 100 கூறு போட்டான்னு இன்னும் 2 சைவர் போடணும். அணுவிலும் முளன், அணுவினை சதுகூரிட்ட கோணிலும் முளன், நீ தூணிலும் முளன், நீ சொல்லும் சொல்லிலும் முளன். எவ்வளவு பெரிய கணக்கு, எவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான் பாட்டுல. அர்த்தம் சொல்லிட்டு தமிழ் பண்டிட்டுக்கு வித்தியாசம், அதுக்கு அர்த்தம் தெரியாது. அணுன்னா என்ன, கோன்னா என்னன்னு. அணுவை பிளக்க முடியும். அணுவுக்குள்ளே நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் சந்திக்கிறாம நியூட்ரான் இருந்துட்டு தடுத்துட்டு இருக்கு. அது சுத்திக்கிட்டே வர இருக்கு, இதுவும் சுத்திக்கிட்டே வருது. இதை உடைக்கணும், உடைச்சா சக்தி கிடைக்கும். இதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அணுவினை துளைத்து 7 கடலை புகட்டி அதுக்குள்ள 7 கடலை உள்ள வைக்கணும். எப்படி? எவ்வளவு பெரிய சயின்ஸ். அப்படி குறளுக்குள்ள பார்த்தா கருத்து அவ்வளவு கருத்து இருக்குடா அப்படின்னு ஔவையார் சொல்ற. எவ்வளவு பெரிய கணக்கு விஷயம். இந்த பித்தகோரஸ்னு ஒருத்தன், அவன் இங்க வந்த அரிஸ்டாட்டிலோட சிஷ்யன். இங்க வந்தவொடனே நம்ம நாட்டுல ஒரு தேட்டர் இருந்தது. அந்த தேட்டரை திருடிட்டு போயிட்டான். திருட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருடிட்டு போய் அவன் நாட்டுல போய் கிரேக்கத்துல போய் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு போய் சொல்லியிருக்கேன். அவன் பேரை போட்டுட்டான், லேபிள் ஒட்டிட்டான். இது கிரேக்கம் வழியா இங்கிலாந்து போய் இங்கிலாந்துல இருந்து நம்ம நாட்டுக்கு பிதகோரஸ் தேட்டம்னு வருது. நம்ம போதாயன தேட்டம்னு பேர். அதுக்கு பிதகோரஸ் பிறக்கிறதுக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேட்டம் இருக்கு நம்ம நாட்டுல. பிதகோரஸ் பிறக்கிறதுக்கு 1200 வருஷம் முன்னாலேயே போதாயன தேற்றம். இது கடைசியில் என்ன ஆகுது, நமக்கே பிதகோரஸ் தேட்டம் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிதகோரஸ் தேட்டம் படிச்சுட்டு இருக்கிற கணக்குல பிதாகரஸ் தேட்டம் படிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு திருட்டு. இந்த கணக்குல பைன்னு ஒண்ணு இருக்கும். பை பேக் இல்ல, கணக்குல பை. அதனோட மதிப்பு என்ன? யாரு கண்டுபிடிச்சது? நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சாங்க. 22/7 அப்படி. இது கண்டுபிடிச்சது ஆரியப்பட்ட. ஆரியப்பட்ட சொன்னாரு, இதை நான் கூடிய மட்டும் எவ்வளவு துல்லியமா சொல்ல முடியுமோ அவ்வளவு துல்லியமா சொல்லி இருக்கிறேன். முழுக்க முழுக்க துல்லியம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியர்கள் கண்டுபிடிச்சது. நம்ம துல்லியமா கண்டுபிடிக்கணும். அவரே சொல்லியிருக்காரு துல்லியம் இல்லைன்னு. நம்ம துல்லியமா கண்டுபிடிக்கணும் ஏன்னு சொல்லி இத்தாலி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த விஞ்ஞானிகள்லாம் கணக்கு மேதையெல்லாம் சேர்ந்து நவீன கருவிகள்லாம் வச்சு 4 ஆண்டு காலம் முயற்சி செய்து துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெருமுயற்சி செய்து இப்பொழுது துல்லியமாக கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? அதை விட துல்லியமா சொல்ல முடியாது. என்ன கண்டுபிடிச்சிருக்க நீ புதுசா? எங்க அப்பையும் சொன்னது ரைட்டுன்னு சொல்லியிருக்க, அவ்வளவுதானே. அதுக்கு உனக்கு 4 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அவன் சொன்னது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு அவன் எழுதி வச்சுட்டு வேற போயிருக்கான். இதன் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் வழியா அவனை கண்டுபிடிச்சு கரெக்டு, இதை விட இனிமேல் துல்லியமாக சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டு இன்னைக்கு நிக்குது. அதை தாண்டி ஒரு அங்குலம் இல்ல, சென்டிமீட்டர் இல்ல, ஒரு மில்லிமீட்டர் கூட உன்னால தாண்டி எடுத்து வைக்க முடியாது. அந்த ரெக்கார்டு நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு, இன்டர்நேஷனல் ரெக்கார்டு. என்ன நன்கொடை நமக்கு! ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லாம் நாம கொடுத்திருக்கோம். திரிகோணமிதி, அதே ட்ரிகனாமெட்ரின்ட்டான். திரிகோணமிதிய
அவனுக்கு வாயில வர மாட்டேங்குது. அவனுக்கு தூத்துக்குடியே வராது, சிட்டிக்காரி அப்படின்றான். திருச்சிராப்பள்ளி வராது, ட்ரிஷி. இன்னைக்கு நம்மள ட்ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வராம எதெல்லாம் மாத்தி சொன்னானோ அதெல்லாம் ஸ்டைல் நினைச்சிட்டு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இப்படி கணக்குல கல்வித்துறையில நாம் உலகத்திற்கு அளித்த நன்கொடை. ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய விஞ்ஞானி, அவன் சொல்கிறான், இந்தியர்கள் மட்டும் நமக்கு எண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் நம்மால் விஞ்ஞானத்துறையிலோ மருத்துவத்துறையிலோ எந்த உருப்படியான ஆராய்ச்சியும் செய்திருக்க முடியாது. உலகம் இந்தியர்களுக்கு கடன்பட்டு இருக்கிறது என்று சொன்னான். உலகம். இன்னைக்கு நாம் என்ன பண்றேன், படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவில் போய் படிக்க போறேன். அவங்களாம் இங்க வந்து படிச்சது, அவங்க எல்லாம் பொம்மனக்காவா இருந்தாங்க நம்ம யூனிவர்சிட்டி வைக்கும் போது. அமெரிக்காங்க ஒரு நாடே கிடையாது. அவங்க இப்ப நம்ம என்ன பண்ற, நான் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் போய் படிக்க போறேன், இங்கிலாந்துல போய் படிக்க போறேன், ஆஸ்திரேலியாக்காரங்களாம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மொல்ல மாதிரி தாதா முடிச்சவைக்கு கொலகாரன் கொள்ளக்காரன் ரவுடி இவங்க எல்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க தீவாந்திர தண்டனை. அது ஆஸ்திரேலியா நாடு. இன்னைக்கு சரி கொஞ்சம் பெருசா இருக்கு நம்மளும் போய்க்கிறோம்ட்டு இன்னும் 10 பேர் போயிட்டாங்க கூட. அந்த நாட்டுல போய் நான் போய் அங்க போய் படிச்சுட்டு வரேன் ஆஸ்திரேலியா. இங்க இருக்கிற என் பையன் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறான்னு பெருமையா வர சொல்லி தலைவாணி பையன் நாட்டுல. நமக்கு வர சூடு சுரண வெக்கமானதும் இல்லாம போச்சு. எதுக்கு அனாவசியமா அதை வேற வச்சுட்டு அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு சமுதாயத்தில். சரி, அது இருக்கட்டும். வேத கணிதத்தை பத்தி ஜெர்மனி இப்படி பல நாடுகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க ஆயுஷ் முழுக்க பண்ணிட்டே இருக்க வேண்டியதா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 1 மணி நேரத்தை நீங்க பிரிக்கணும்னா மருத்துவத்தை எடுத்துக்கோ. முதல்ல அது சொல்லுவோம். உலகத்திலேயே பெரிய பெரிய டாக்டர்கள் 6 இருந்தாங்க என்று சொல்லி அமெரிக்காவில் படம் வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க் டேவிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வெளியிட்டு இருக்கு. அதுல ஒரு படத்தை கீழே எழுதியிருக்காங்க, சுஷ்ருதர் ஆஃப் இந்தியா, தி ஃபர்ஸ்ட் சர்ஜன் ஆஃப் தி வேர்ல்ட். இந்தியாவின் சுஷ்ருதர், உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். 2700 வருஷத்துக்கு முன்னால இருந்த சுஷ்ருதர். அவரை பற்றி என்ன எழுதுகிறார், தி ஃபர்ஸ்ட் சர்ஜன் ஆஃப் தி வேர்ல்ட், உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று எழுதுகிறார். அவர் எழுதின புத்தகம் தான் உலகின் முதல் அறுவை சிகிச்சை நூல், சர்ஜிக்கல் புக், சுஷ்ருத சம்ஹிதை அப்படின்னு பேர். பணத்தை எப்படி அறுக்கணும் அப்படின்ட்டு எழுதினான்னு பார்த்துட்டு இருந்து படிச்சுட்டோம்னா ராத்திரியில தூக்கம் வராது. பணத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும், சொப்பனமா வரும். சொப்பனத்துலாம் பணமா வரும். அப்படி இருக்கும், நேரடியா பார்க்கிற மாதிரி இருக்கும். அது எழுதுனதே அப்படி இருக்குன்னா அவர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பார் பையங்களுக்கு, எப்படிப்பட்ட டாக்டரா இருந்திருப்பார். அதை பத்தி டோனி நாட்டோ அப்படின்னு அமெரிக்காவில் பெரிய விஞ்ஞானி, இன்டர்நேஷனல் புகழ்பெற்ற விஞ்ஞானி, அவர் சொல்றாரு, ஹியூமன் அனாட்டமி, மானிடன் உடற்கூறு சாஸ்திரத்தை பற்றி இந்தியர்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், அவர் பல ஆயிரக்கணக்குன்னு சொல்லிட்டார், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் சொல்லி வைத்ததை 1% கூட இன்று மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் அதைத்தான் நாம் கற்று வருகிறோம். அப்படின்னா எவ்வளவு பர்ஃபெக்டா வேலைப்படுத்திருப்பாங்க பாரு. யோசிச்சுப்பாரு, 1% கூட மாற்ற வேண்டியதில்லை. புதுசா ஏதாவது சேப்பமா, அதுக்கெல்லாம் வழி இல்லை. அதான் முடிவு கட்டி வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கு ஒரு PhD டாக்டரேட் பண்ணா நீ இது இப்படித்தான் எழுதாத, லாம்னு எழுது. இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கக்கூடும், இப்படி இருந்திருக்க வேண்டும், இப்படிதான் எழுதணும். இப்படித்தான் அப்படி எழுதினா அப்படி எழுதக்கூடாதுங்க, அப்புறம் மாறிடும். எப்படி இருக்கு அப்புறம் மாறிடுங்கிறது ஒரு ஆராய்ச்சியா பண்ணாங்கிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படி நமது நாட்டில் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவர் உச்சந்தலிருந்து உள்ளங்கால ஆபரேஷன் பண்றத பத்திலாம் எழுதியிருக்காரு. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறத பத்திலாம் எழுதியிருக்கிறார். உருமாற்று சிகிச்சை அப்படின்னு பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். போர்ல பொண்ணு ராஜாவோ இளைய ராஜகுமாரனோ மூக்கு அறுபட்டான்னா அப்புறம் அவன் பேசினா விளங்குமா? ராஜா வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து எதுன்னு சொன்னார்னா கேட்கிறவனுக்கு எதாவது விளங்குமா? அவனை கொண்டு வா பாரு, அவனை கொண்டுட்டு வந்துடுவேன்.
டே கொண்டு வந்தியா? ஆனா கொண்டுட்டேன் அப்படிமா. கொண்டு தாண்டா வர சொன்ன. ஏன்டா கொன்ன? என்ன சொல்றீங்கன்னு தெரியல ராஜா. மூக்கு போச்சுன்னா ராஜகுமாரன் இருப்பான், மூக்கு இருக்காது. எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும்? மூக்கரையனை போயிட்டு அவன் பேசுற என்னென்ன விளங்காம மூக்கு இல்லாம சைனாக்காரன் பேசுற மாதிரி இருக்கும், ஒன்றும் விளங்காது, கஷ்டம். தேச பிரச்சனை இல்லையா இது? அது கூட சொல்றாரு பிளாஸ்டிக் சர்ஜரி அவர் கண்டுபிடிச்சு. தொடையிலேருந்து சதை எடுத்து மூக்கு பண்ண, போரில் வெட்ட மூக்கு போயிடும், காது போயிடும். காது இல்லாம இருக்கு, காது செய்யுங்க. பொட்டை வச்சு கோந்து தடவை இல்லை, தச்சு தையல் போட்டு மூக்கெல்லாம். அப்ப தொடையிலேருந்து சதை எடுத்து பண்ணும்போது தொடையில வெயில் படாத பகுதி வெள்ளையா இருக்கும், முகத்துல வெயில் படக்கூடிய பகுதி கருப்பா இருக்கும். இங்கிருந்து மூக்கு பண்ணி வச்சா மூக்கு மட்டும் தண்ணி கலரா இருக்கும். ராஜா மூக்க வச்சியா? அதே பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க. இவன் ராஜா என்ன சொல்றான்னு கூட கேட்க மாட்டேன். ஆனா சுசுருத என்ன சொல்கிறார்? தொடையிலிருந்து சதை எடுத்து மூக்கு செய்ய, நெத்திலிருந்து தோல் எடுத்து அதில் பதிவு பண்ணு, ஒரே கலர் ஆயிரும். எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கு. ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன், தோல் பதிவு செய்தல் இன்றைக்கு அமெரிக்காவில் 13% 16-18% தான் வெற்றிகரமா முடியுது. தோல் கலண்டு வந்துடும். அப்புறம் மூக்கு சிவப்பா இருக்கும், நல்லாவே இருக்காது. மூக்கு மட்டும் சிவப்பா தக்காளி பழம் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? முகத்துல அசிங்கமா இருக்கும். என்னடா மூக்கு, அதை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஆளை பார்த்து. அப்படி இல்லை இருக்கும். ஆனா முகலாயர் காலத்துல திருடனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கை வெட்டி விட்டுருவாங்க. அவன் பிச்சை கட்ட பிச்சை போட மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து அரேபியாலேருந்து வந்த முகலாயர்கள் திருடனுக்கு மூக்க வெட்டுன்னா இவன் போய் கிராமத்துல போய் வைத்தியர்கிட்ட போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூக்கு ஒட்ட வச்சுட்டு வந்துடுவேன். 2 மாசம் கழிச்சு அப்படியே வருவேன். அவனுக்கு இந்த போலீஸ்காரனை பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கும், கொத்தவாளங்க நிக்கிறான், இவன் நம்மளை பிடிச்சு கொண்டு மூக்க அறுத்தவன் அப்படின்னு பார்த்துட்டு வெறுக்கி பார்த்துட்டு இப்படியே போவான். இவன் திருட போறதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். இவன் ஒரு மாதிரி முடிச்சுட்டே போறாங்க. இங்க வாங்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவனே இவன் தானே நம்ம போனோம் 2 மாசம் நாள் பிடிச்சி மூக்க வெட்டணும்னு அப்படிமா. அடுத்த போலீஸ்காரன், அவன் மூக்க வெட்டணும்ல, எப்படி மூக்க வந்துச்சு? முளைச்சிருச்சுங்க. முளைச்சிச்சா மூக்கா? உங்க நாட்டு? ஆமா, எங்க நாட்டுல முளைக்கும். கிராமமா போய் இவங்க ஓட்ட மூக்க ஒட்ட வச்சுட்டு வந்துடுவாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி. கடைசியில பாதுஷா என்ன பண்ணா? பாதுஷா திங்கிறது இல்ல, நீங்க வந்து அதையும் நினைச்சிருக்கேன். பாதுஷானா சக்கரவர்த்தி, முகலாய சக்கரவர்த்திக்கு பேரு. அவர் என்ன பண்ணாரு? இனிமே இந்த நாட்டுல மூக்க வெட்டுறது பிரயோஜனம்ல, கையை வெட்டு, சட்டத்தை மாத்துறேன். எனவே இவ்வளவு சர்வ சாதாரணமா நமது நாட்டுல இந்த மூக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன். இன்னைக்கு 16% கூட அமெரிக்காவில் நடக்க முடியல, நம்ம நாட்டுல சர்வ சாதாரணமா வச்சிருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு திறமைசாலியா நம்ம வைத்திய முறைகள் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ஜன் ஆஃப் தி வேர்ல்ட் ஆயுர்வேத முறை. இன்னைக்கு எந்த ஆயுர்வேதி டாக்டர் ஆபரேஷன் பண்றாங்களா? எம்பிபிஎஸ் போறேன். எம்பிபிஎஸ். இந்த எம்பிபிஎஸ் லட்சணம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல ஸ்ரீதேவின்னு ஒரு நடிகர் இருந்தா இருக்கிறா. அவங்க அம்மாவுக்கு மூளையில அடிபட்டுருச்சு. அமெரிக்காவில் கொண்டு ஆபரேஷன் பண்ணா வலது பக்கம் எடுக்க வேண்டிய மூலையை இடது பக்கம் எடுத்து விட்டேன். எம்பிபிஎஸ் அந்த மாதிரி செத்து போச்சு. அதுக்கு இப்பதான் நஷ்டீடு வாங்கியிருக்கு. இதுதான் எம்பிபிஎஸ். ஆளை மாத்தி ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு படத்துல கூட கட்டேன், இவருக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷன் அவருக்கு பண்ணி விட்டுறாங்க. என்னடா நல்லா தானடா இருக்கு, இது எதுக்கு ஆபரேஷன் பண்ண? அது கூட அவனுக்கு தெரியாது போல இருக்கு. எப்படி இருப்பாங்க பாரு. இன்னைக்கு இப்படி இருக்கு. நான் சொல்றது இன்னைக்கு இந்த மேலை நோட்டு படிப்பு ஒசத்தின்னு நினைக்கிறமே, அதுவே இந்த லட்சணத்துல இருக்கு. நம்ம நாட்டில் எவ்வளவு சர்வ சாதாரணமா எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. ராஜராஜ சோழனது பிரதம தளபதி போர்ல அடிபட்டு வேல் பாஞ்சு இதயத்துக்குள்ள போய் வேல் முறிஞ்சிடும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கருவூர் தேவர் வந்து பண்ணி இருக்கிறார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மார்பு எலும்பு கூட்ட உடைச்சிடும். உடைச்சு உள்ளுக்குள்ள போய் இதயத்துல தைச்சு வேல் முறிஞ்சு போய் வேல் முனை இதயத்துக்குள்ள இருக்கும். கருவூர் தேவர் சொல்லிவிடுங்க, அவர் தான் வருவாரு அப்படின்னாரு. கருவூர் தேவர் பல்லக்கில் வருவார், வந்து ஆபரேஷன் பண்ணுவார். என்ன குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருக்கிறேன், நிறைய உள்ளேட்ட மாதிரி நல்லா பாடுவேன். சும்மா பிளேன்லாம் வச்சிருக்கிறேன். நம்ம நாட்டு கூட வந்திருக்கிறான், 4 பிளேன்ல வந்தேன். அவனுக்கு கொழுப்பு, அவன் மூக்கு மோரே நல்லாவும் இருக்காது, ஏதோ உருளைக்கிழங்கு மூக்கு கண்ணு வச்ச மாதிரி இருப்பான்.
அவனுக்கு மூக்கு அழகா இல்லை, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய போறேன் அப்படின்னு அமெரிக்காவில் பெரிய ஆஸ்பத்திரி பெரிய டாக்டர் எல்லாம் வச்சு நிறைய செலவழிச்சு ஆபரேஷன் பண்ணா அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்குள்ள அந்த மூக்கு ஆன தும்பிக்கை மாதிரி தொங்கி போச்சு. ஆடுது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போய் ஆபரேஷன் பண்ணா 3 வருஷத்துல தொங்கி போச்சு. திருப்பி பண்ணணும், திருப்பி பண்ணா செத்து போடா வேணாண்டா அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. இல்ல இப்படி இருந்து அழகா இல்ல, மோர கட்டி அழகா இல்லை, இது ஏன்னா மூக்க போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் எல்லாம். இல்ல இப்படி போனா ரசிகர்கள்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னா. சரி நாங்க ஒரு வாரம் யோசிச்சு சொல்றோம். இல்ல நான் நாளைக்கு கச்சேரி பண்ணணும், அதனால எனக்கு இன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னா. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு போய் கச்சேரி பண்ண முடியாதா? நான் எப்படி பண்ணிதான் ஆகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஒரு வாரம் ஆகணும் யோசிச்சு சொல்றான். இல்ல நாளைக்கு நான் பண்ணணும், அதுக்கு வழி சொல்லுங்க. சரி மூக்கை சுத்தி இந்த மூக்கு தெரியாம ஒரு துணியை கட்டிட்டு போ, பாடிட்டு வா, நாங்க அதுக்குள்ள சொல்லிடுறோம் அப்படின்னா. சரி சொல்லிட்டு மறுநாள் கச்சேரிக்கு மூக்கு சுத்தி ஒரு துணியை கட்டிட்டு சில்கு துணியை கட்டிட்டு இவன் போய் பாடிட்டு வந்தா அமெரிக்காவில் ரோட்ல போற இளைஞர்கள் மூக்கு சுத்தி துணியை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்டா மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைலுங்கிற. இது மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல் இல்ல, அமெரிக்க மருத்துவ உலகத்தின் தோல்வி மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்ம நாட்டில் சர்வசாதாரணமா அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறான். பத்திரிகை செய்தி வருது, சினிமா நடிகைகள் உதடு சரியில்லை மூக்கு சரியில்லை அமெரிக்காவில் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க, மூக்கலைக்கு உதட்டலைக்குன்னு பத்திரிகையில் வருது. இனிமே தான் வெளியே வரும். நம்ம நாட்டு மந்திரிகள்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஃபாரினுக்கு போவாங்க. ஆனால் அந்த காலத்துல எகிப்து மன்னனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அந்த நாட்டு டாக்டர் எல்லாம் நீங்க பாரதத்துல தான் போகணும், எங்களால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டேன்ட்டாங்க. சரி நான் போவானா? இல்ல உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில போனாலும் போவீங்க, இல்ல போனாலும் போயிடுவீங்க. வைத்தியரை வரவழைங்கன்னா பாண்டியனுக்கு ஓலை எழுதி பரிசு கொடுத்து தூதுவரெல்லாம் அனுப்பி அவன் சொல்லிட்டான். பாண்டியன்கிட்ட வந்து ஓலையை கொடுத்து பரிசு பொருள் எல்லாம் கொடுத்து எங்க ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் பார்த்து ஏதாவது டாக்டர் அனுப்பணும், வைத்தியர் அனுப்பணும். நாட்டுக்கே பிரச்சனை, ராஜா இல்லைன்னா அதனால நம்ம வைத்தியரை அனுப்புனா. வைத்தியர் போனாரு, இப்படி பார்த்தாரு, மண்டைய கோட்டை கழட்டி ஆபரேஷன் பண்ணும் பண்ணுன்னு தைரியமா சொல்லிட்டேன். அவர் உடனே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு போகண்டா ராஜா. சரிங்க, எந்த டாக்டர் பார்க்கணும்? செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. ஒரு பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேனிங், எக்ஸ்ரே இது எழுதி தரேன் கிடையாது. கையெல்லாம் இழுக்குதுங்க டாக்டர். அப்படியா, சரி கை ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து பார்ப்போம். இந்த விரல்லாம் இழுக்குதுங்க, ஃபிங்கர் ஸ்பெஷலிஸ்ட் வருவேன். கை ஸ்பெஷலிஸ்ட் வேற, ஃபிங்கர் ஸ்பெஷலிஸ்ட் வேற. அவன் வருவான், எந்த விரல்னு கேட்பேன். எனக்கு நடு விரலுங்க, நான் கட்ட விரலுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட், நடு விரலுக்கு வேற ஸ்பெஷலிஸ்ட் வரட்டும்பா. சரி நடு விரல் ஸ்பெஷலிஸ்ட் வேண்டா பாருடான்னா அவன் வந்தா எந்த கை நடுவிரல் கேட்பேன். வலது கையா, நான் இடது கை நடுவிரலுக்கு தான் என் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்குள்ள ஆள் போயிடுவேன் ஒரேடியா. அக்கா பார்ப்பாங்க ஆளை. ஆனா நம்ம டாக்டர் போனாரு, வைத்தியரு நாடி பிடிச்சு பார்த்தாரு, தலை மண்டை ஓட்டை கலட்டி சிகிச்சை பண்ணோம். அப்படியா, சரி கலட்டியா. மண்டை ஓட்டை திறந்து அதுக்குள்ள ஒரு தேரை உட்கார்ந்து இருக்கு. ஒன்னு சிஷ்ய தேரை, அதான் தலைவலி அப்படின்ட்டு ஒரு இடிக்கி எடுத்து தேரலுக்கு போனா. நில் குரு, தேரை இருக்கட்டும், நீ மட்டும் மண்டை தேரையை பிடிச்சி இழுப்ப, தேரை மூளையை பிடிச்சி இழுக்கும், மனனுக்கு இருக்கிறதே கொஞ்சம் அதுவும் போயிடும். என்ன பண்ண, ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வா, அதுல தண்ணி ரொப்பு, தேரை பார்க்கற மாதிரி வெய்ய, அது ஓசைப்படுத்து, அவ்வளவுதான். அதே மாதிரி செஞ்சான். தேரை தானே தாவி குதிச்சிருச்சு. மூடு. ஆபரேஷன் சக்சஸ். ஆனால் பேஷண்ட் பிழைத்து கொண்டார். இப்ப நிறைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் ஆயிடுங்கிறான். என்னடா எம்பிபிஎஸ்? இது ஒரு பக்கம். இப்படி மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு மணி நேரத்தை 60 நிமிஷமா பிரிப்பான், ஒரு நிமிஷத்தை 60 நொடியா பிரிப்பான், ஒரு நொடிய 100 எதுவா பிரிப்போம். மில்லி செகண்டா பிரிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு எலக்ட்ரானிக் கடிகாரம் வேணும். மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் இல்ல, மைக்ரோ செகண்டா பிரிக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கடிகாரம் வேணும். அப்ப ஒரு செகண்ட் 60 ஒரு பகுதியா பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் கடிகாரம் இல்லையா? ஒரு செகண்டுங்கிறது இது 60 பிரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அது 60 பிரிக்கணுமா? ஆனா நம்ம சொல்லியிருக்கேன், காலத்தை கணக்குறேன்,
ரொம்ப குறுகிய காலம். எவ்வளவுன்னா ஒரு துருடி அப்படிங்கிற ஒரு துருடி, THRUTI துருட்டி. துருட்டினா எவ்வளவுன்னா 1/33,750 செகண்ட். ஒரு செகண்ட் 33,750 கூறு ஓடுறேன். எப்படி இருக்கு? இவன் சொன்னது கரெக்டானு பாக்குறதுக்கு புனால 7 நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் 7 நாள் வந்திருந்தாங்க. நவீன கருவிகள்லாம் வச்சு அப்படி இப்படி எல்லாம் அளந்து பார்த்து ஒண்ணும் முடியாம கடைசியில பாஸ்கராச்சாரியார் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அளந்து பார்த்து கரெக்ட், எப்படி அவன் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டான். கரெக்ட், ஒரு துருடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிட்டேன். பாஸ்கராச்சாரியார் சொன்னதை இங்கிலீஷ் பேப்பர்ல இந்து பேப்பர்ல வந்துருச்சு. நம்மால என்ன சொல்ல, திண்ணையில உட்காந்து வெத்தலையை போட்டுட்டு வெள்ளக்காரனா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்? நம்ம பாட்டை சொல்றது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிருக்காண்டா. இந்த இங்கிலீஷ் படிக்கிறவங்க எல்லாருமே தப்பாத்தான் விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதான் பெரிய கஷ்டம். புதுப்பினார் பக்கத்துல ஒரு தூண் நிக்குது, இரும்பு தூண், டெல்லியில 1800 வருஷமா. அதன் சிறப்பு என்ன? துரு பிடிக்கல. நமக்கு பரிசையில் கேள்வி வைப்பாங்க, அந்த தூணில் சிறப்பு என்ன? அது 1800 வருஷமா துரு பிடிக்கவில்லை. 2 மார்க் வாத்தியாரம் போட்டுருவாரு. நாமளும் அதை விட யோசிக்க மாட்டேன், வாத்தியாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா யோசிக்கிறது நம்ம பழத்து ரொம்ப நாள் ஆச்சு. யோசிச்சா மூளை பழசா போயிடும்ல, அதனால யோசிக்க மாட்டேன். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இருந்திருக்க. அதை யோசிச்சுமா? வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்றான். அப்போவே உங்களுக்கு இவ்வளவுவா? ஒரே மோல்டா? இவ்வளவு பெரிய மோல்டு போட்டீங்களா? இல்ல, ஒரே மோல்டு இல்ல, அது 7 மோல்டு. மோல்டு தெரியல பாரு, கண்டுபிடிக்க முடியும்னா முடிவு பாரு. IIT விஞ்ஞானிகள்லாம் பார்த்துதான் 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப 7 பீஸ் எப்படி அடையாளம் தெரியாம 10 வைக்காம ஒட்டுனீங்க? அது டெக்னாலஜி. அதுல கொஞ்சம் சுரண்டிட்டு போய் அவன் பூரா அதுல என்ன இருக்குன்னு பார்த்து அதே காம்பினேஷன்ல போட்டு இதே மாதிரி கூடத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். 7.5 வருஷத்துல துருப்பிடிச்சு போச்சு. இங்க வந்து பாக்குறேன், அது பொட்ட காலில நிக்குது, வச்சு வெயில்ல மழை காத்து பனி எல்லாத்துலயும் நிக்குது, துரு பிடிக்கல. அது ஒரு வயசான பெருசு. அது சொல்லு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, மூலிகை சாறு சேர்த்து பண்ணுவான் அப்படின்னு. உடனே அங்க பக்கத்துல இருக்கிற IAS அதிகாரி துறையிட்ட சொல்லுன்னு, உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போட்டான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது அப்படிங்கிற. அவன் படிக்கல, அதனால சொல்ல மாட்டேங்கிறேன். படிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? எவ்வளவு ரூபா தருவு? இந்த படிச்சதுனால களவாணி போய் புத்தி தான் வருது, தேச விரோதமான நடவடிக்கைகளுக்கு சிந்தனை தான் வருது. இது என்ன படிப்பு? வெள்ளக்காரி படிப்பு இன்னும் மாத்தாம வச்சுட்டு இருக்கிறோம். பிலிப்பைன்ஸ் நாட்டுல போனீங்கன்னா சட்டசபை சபாநாயகர் சீட்டுக்கு பின்னாடி மனுவினது சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்துக்கு கீழே எழுதியிருக்காங்க, மனு தி ஃபர்ஸ்ட் லா கிவர் ஆஃப் தி வேர்ல்ட், உலகிற்கு முதலாக சட்டத்தை வழங்கியவர் அப்படின்னு எழுதி போட்டு பிலிப்பைன் சபாநாயகர் அது கீழே உட்கார்ந்து இருக்கார். நம்ம நாட்டில் எப்படி? நீங்க மனுநீதியை பத்தி தினசரி ஒண்ணு வஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆதி காலத்துல அது எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1008 நீதி வந்தாச்சு. ஸ்மிருதி என்று சொன்னால் மாறக்கூடியது, சட்டங்கள் எப்போதும் மாறக்கூடியது. மனுஸ்மிருதி போச்சு, வாக்கிய ஸ்மிருதி வந்தது, அது போச்சு. பார்கஸ்பத்திய ஸ்மிருதி வந்தது, அது போச்சு. அது மாதிரி 6 டஜன் ஸ்மிருதி வந்துட்டு போயாச்சு. என்ன பண்ணுவேன்? உலகம் தோன்றிய போது ஒண்ணு பண்ணிருப்பாங்களே, அதை சொல்லிட்டே இருப்பாங்க. புரியுதா? உலகத்திற்கு முதல்ல சட்டம்னு ஒண்ணு வழங்கணும், மனித குலத்துக்கு அவசியம் என்ற நாகரிகமான மனித குலத்துக்கு அவசியம் வழங்கின நாடு எது? நம்ம நாடு என்று உலகத்தில் ஒப்புக்கொள்கிறான். உலகத்துல ஒரு பருத்தி விதையிலிருந்து 32 கெஜம் நூல் நூற்றிருக்காங்க நம்மால கைனால. 32 கெஜம். கட்ட விரல்ல நெக வளர்த்து அது வெளியே நூல் நூக்கணும். அதுல வேட்டி, அதுல ஒரு பெரிய சேலை, 20 முழம் சேலை நெஞ்சா தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வச்சுட்டு 4 தீப்பெட்டி தூக்கி ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போகலாம். இந்த துணி, இந்த டெக்னாலஜி இருந்தா லண்டன்ல தயார் பண்ணக்கூடிய துணி விற்காதுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான தொழிலாளர்களது இடதுகை பெருவிரலே வெள்ளக்காரங்க வெட்டி வைப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த தொழில்நுட்பமே நமது நாட்டிலிருந்து மறைஞ்சு. செடிகள் வேரின் மூலம் நீரை உறிஞ்சும். இது எப்ப இவங்களுக்கு தெரியும் தெரியுமா? 1892 தெரியுமா? செடிகள் வேரின் மூலம், செடிகள் வேரின் மூலம் நீரை உறிஞ்சுதுடா
அப்படின்னு. அதை 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிக்சன் ஒருத்தன், ஜோலின்னு ஒருத்தன். டிக்சன் ஜோலி சக்ஷன் தியரி அது வேற. போர்டு வேற போட்டு அதுக்கு லேபிள் ஒட்டி உத்தரவு வச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன். இது நமக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னால புத்தகத்துல இருக்கு. 10,000 வருஷம் மகாபாரதத்துல இருக்கு. அதுக்கு முன்னால வேதத்துல இருக்கு. நம்ம நாட்டுல செடிகள் வேரின் மூலம் நேரே உறிஞ்சும் அப்படின்னு ஆகாரத்தை எடுத்துக்குது. எனக்கு 1862 தான் தெரியும். கட்டடக்கலை இப்படி ஒன்னொன்னு சொல்லிட்டே போலாம். ரொம்ப நேரம் இல்லை, பல விஷயங்கள் நான் விட்டுட்டேன். சிருங்கேரி மண்டபம், அங்க ஒரு மண்டபம் இருக்கு சிருங்கேரியில. 12 தூண் இருக்கும். அதுல ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு மாசம் வெயில் அடிக்கும். சித்திரை மாசம் ஒரு தூண்ல வெயில் அடிக்கும், வைகாசி மாசம் அடுத்த தூணுக்கு போயிடும். அந்த தூண்ல முழுசா இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து அடுத்த தூணுக்கு போறோம். அப்படியே ஒவ்வொரு தூண்லையும் வெயில 12 மாசத்துக்கும் சுத்தி வந்துடும். கரெக்டா அடுத்த தூணுக்கு வரும்போது வருஷப்பருப்பு வந்துடும். முதல் தூணுக்கு அடுத்த ரவுண்ட் வரும் பொழுது வருஷப்பருப்பு வரும். முழுசா வெயில் வரும் அந்த தூண்ல. இது என்ன தொழில்நுட்பம்? தூணு நட்டமா நிறுத்துறதா? மைசூர் பாக்கு மாதிரி, பலகார கடையில் வச்சிருக்கிற மாதிரி. வானசாஸ்திரம் தெரியாம செய்ய முடியுமா? அது என்ன ஆங்கிள் தூண் நிறுத்தணும் நிறுத்திருக்கிறாங்க. அது வந்து பாக்குறேன். மதுரை மீனாட்சி கோயில் தூணு பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல். சாமி சன்னதிக்கு முன்னாடி பெரிய தூண் நிக்குது. அதுக்கு 4 திசையில இருந்தும் இந்த மாதிரி பெரிய பெரிய கரட்ட கல்லு வந்து விழுது. அந்த தூண் அப்படியே நிக்குது. 40 அடி உயரத்துக்கு நிக்குது தூணு. அது மேல 4 முகம் உள்ள சிங்கத்தை தூக்கி அப்படியே வச்சிருக்காங்க. இந்த தூண் அடியில பாக்குறேன். இந்த தூண் சும்மா தரையில நிக்குது. அது மேல சிங்கம் அப்படியே நிக்குது. அந்த சிங்கத்தினோட தலை மேல 4 பக்கத்திலும் தூண் வந்துருக்கு. பாக்குறேன். பேப்பரை உள்ள விட்ட பேப்பர் உள்ள போகுது. ஏன்டா பேஸ்ட் கிஸ்ட் ஒன்றும் போடலையா? சிமெண்ட் காரம் ஒன்றும் பூசலையா? எத்தனை வருஷமா நிக்குது? 1800 years or more. உங்களுக்கு என்ன தைரியம்டா? நம்ம தைரியம் தான். எவ்வளவு இந்த தூண் என்ன வெயிட்? 40 டன். எப்படி தூக்கி நிறுத்தினீங்க? தூக்கி நிறுத்தாங்க எங்க பாட்டாங்களா? வரிசையா தூண் நிக்குது மீனாட்சி கோயில். எப்படி கரெக்டா நிறுத்தினீங்க? ஒரு அங்குலம் கூட, ஒரு இன்ச்சு கூட, ஒரு நூல் கூட அங்கிட்டு இங்கிட்டு இல்ல. கரெக்டா வரிசையில் இருக்கு. எப்படி நிறுத்தினீங்க? கொஞ்சம் கூட நாளாதான் நிறுத்தும் போது கரெக்டா நிறுத்த முடியுமா? தூண் முன்ன பண்ண போகாது. சில 2 பேர் அங்கிட்டு 2 பேர் இப்படி இங்கிட்டு 2 பேர் இப்படி 40 டன் தூணை தூக்கி நாட்டு நிறுத்த முடியுமா? என்னடா பண்ணீங்க? எப்படிடா? என்ன சொல்ல முடியும்? எங்க பாட்டனுக்கு புத்தி இருந்துச்சு, தோல்ல வலி இருந்தது, நெஞ்சில உறுதி இருந்தது, அவன் செஞ்சான். இப்போ ஓம் படிச்சு நானும் ஒன்ன மாதிரி ஆயிட்டேன். என்கிட்ட வந்து ஏன்டா கேட்கிறேன்? இப்படித்தானே சொல்லணும். இப்படி ஒரு விஷயம் இல்லை, 1000 விஷயம். ஒவ்வொரு துறையும் எடுத்தா ஒரு துறையை பத்தி 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கணும். மொத்தமே 1 மணி நேரம் விசில் அடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஏதோ ஒரு 4-5 விஷயத்தையாவது சொல்லுவோமே அப்படிங்கிற ஆசையில நான் சொன்னேன். இதுதான் நினைச்சுக்காதீங்க, இன்னும் ஏராளமா இருக்கு. சாம்பிள் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். பொருளாதாரத்திலிருந்து, கெமிஸ்ட்ரியிலிருந்து, பிசிக்ஸ்ல இருந்து எல்லா துறையிலும் உலகிற்கு நம்முடைய நன்கொடைதான் இருக்கிறது. நமது முன்னோர்கள் சொன்னதைத்தான் இவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நமது புஸ்தகம் 40,000 புஸ்தகத்தை திருடிட்டு போய் ஜெர்மனியில ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்கேன், ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில பூரா சம்ஸ்கிருத புஸ்தகம், தமிழ் சித்த வைத்திய புஸ்தகம் எல்லாம் கொண்டு போயிருக்கேன். அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அவன் ஆராய்ச்சி பண்ணி நம்மகிட்ட கண்டுபிடிப்பேன். உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம அரசராஜர் சொன்னோம்னா, ஒன்றும் இல்லை, வேப்பிலையை தினசரி ஒரு கைப்பிடி அளவு தின்னு காலையில 3 நாள் தின்னு போதும் அப்படின்னா, எந்த காலத்துல வேப்பிலையை திங்கவா சொல்றாரு? என்ன மாதிரி அட்வான்ஸ் ஆகி 21st செஞ்சுரியில போய் சொல்றாரு அப்படின்னு. அவன் வேப்பிலை பொடி பண்ணி கேப்சூல் போட்டு ஒரு மாத்திரை 60 ரூபான்னு விற்பேன். நம்மகிட்ட வந்து வேப்பிலை பொடி பண்ணி என்ன சூப்பர் மருந்து தெரியுமா, ஜெர்மனில இருந்து வந்திருக்கு இவன் சொல்றேன். அவன் அரசராஜா சொன்ன வேப்பிலை நமக்கு செலவே கிடையாது, எங்க வந்தாலும் கிடைக்குது. அதை வாங்கி 3 நாளைக்கு தின்னு போட்டு உடம்பு நல்லா ஆகிட்டு போக வேண்டியதானே. அது சொன்னா நமக்கு நம்ம விஷயம் பெருசா தெரியாது, எல்லாம் ஃபாரின்ல இருந்து வரணும். அவன் வாரத்துக்கு 1 நாள் தான் கழுவுவேன். அந்த தொட்டி தண்ணியில போயிடுச்சு, அதுலயே கழுவி அதுலயே குளிச்சிருவேன். வாரத்துக்கு 1 நாள் தான் குளிப்பேன். அதனால இன்னைக்கு சர்ச்சுக்கு போவேன், நீ குளிச்சிருக்கிறோம் அப்படின்னு. அவன் சரி
நமக்கு என்ன, அவனா நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சமாவது நமக்கு கொஞ்சம் தெரிய புரியவான விஷயம் இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்தியன்ஸ் ஆர் டர்ட்டிங்கிற இங்க கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் எங்கடா வருதுன்னா இந்தியாவுக்கு கப்பலில் ஏற்றுவது பண்ணி அனுப்புறாங்க. அமெரிக்கா பார்த்தா எவ்வளவு சுத்தமா இருக்கு தெரியுமா? ஆமா, அங்க இருக்க குப்பையில எங்க கொண்டு போட்டா குப்பையா இருக்காதா? இவன் அங்க போனா குப்பையை போடுவான, ரோட்ல போட்டா கொண்டு விடுவாங்க, உள்ள தள்ளிடுறாங்க ஒரு மாசத்துக்கு. இவன் போட மாட்டேன், அது பைக்கில் வச்சிருந்து குப்பை தட்டி இருக்கிற கொண்டே போடுவேன். இங்க வந்தவொடனே அடுத்துட்டு வாசல் கொண்டே போடுவேன். நீ தானே பண்ற இவ்வளவு. எனவே நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. நமது எண்ணங்கள் சிந்தனைகள் வீட்டை மாற்ற வேண்டி இருக்கிறது, சமுதாயத்தை மாற்ற வேண்டி இருக்கிறது. உலகிற்கு நமது முன்னோர்கள் கொடுத்த நன்கொடை பெரிது. அதில் தான் இன்று உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது முன்னோர்களது பெரிய விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு, வைரக்கற்களை எல்லாம் விட்டுட்டு உப்புக்கல்லுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது இன்றைய நிலைமை. எனவே இந்த மாயையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.